இங்க ஒரு பாம்பு காட்டுக்குள்ள இருந்து ஒரு அரண்மனைக்குள்ள போகுது. அங்க இப்பதான் புதுசா கல்யாணமான ஒரு கப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாம்பு அவங்க ஹஸ்பண்ட கடிச்சு துடிதுடிச்சு அங்கேயே இறந்து போறாரு. அதை பார்த்த இந்த பொண்ணும் கோவத்துல பாம்பு பிடிச்சு அடிச்சிடறான். அந்த பாம்புமே அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது. ஆனா கொஞ்ச நேரத்துல யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டு அப்படியே 200 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ராஜின்ற பொண்ணு இந்த அரண்மனைக்கு புதுசா கல்யாணமாகி வந்திருப்பா. ஆக்சுவலா இந்த அரண்மனையில 200 வருஷமா பூட்டப்பட்ட ஒரு அறை ஒண்ணு இருக்கும். அதை பாக்குறதுக்காக தான் இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ணி இங்க வந்திருப்பா. இப்ப அவங்க ஹஸ்பண்டோட குலதெய்வம் மானசி அம்மனுக்கு பூஜை போட்டுட்டு அந்த அறையை நோக்கி தான் அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த அறையோட கதவுல 2 பாம்போட சிலை இருக்கு. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா வந்துடுறாங்க. ஆக்சுவலா 200 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண தம்பதியர் இங்க தான் பாம்பு கடிச்சு இறந்து போயிருப்பாங்க. அப்ப மூணு கதவு இப்ப வரைக்கும் திறக்கவே இல்ல. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் திறந்தான். ஆனா ஒரு வாரத்திலேயே அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. சோ நம்மளும் இந்த ரூமை விட்டு தள்ளி இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அண்ட் கொஞ்ச நேரத்துல இந்த அரண்மனைக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த அரண்மனையை விக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே அதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த அரண்மனையில இருக்க பூசாரிக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்காது. நாளைக்கு வர நாகபஞ்சமி வருது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே இதை பத்தி பேசிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோயின் இந்த பூசாரியை பார்த்து ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவர் இந்த மானசி அம்மனை பத்தி சொல்ல வராரு. நாகபஞ்சமி ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் இந்த ஊர்ல எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இந்த அம்மனோட கலரே மாறிடும்னு சொல்றாரு. அப்படி மாறிடுச்சுன்னா இந்த ஊர்ல பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு குடிகாரன் இங்க வந்து விழுந்து கிடக்குறான். இவன் டெய்லியும் குடிக்கிறதுனால தான் இந்த அரண்மனைக்கு பெரிய பிரச்சனையா வருதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நீ நைட் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த பூசாரி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். சோ எதனா ஒன்னு சொல்லி வச்சிட போறான்னு சொல்லிட்டு வான் பண்ண சொல்றாரு. தென் இந்த பொண்ணுமே 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை கேட்டிருப்பா. அவங்க ரூம்லயுமே அதே மாதிரி ஒரு ஓட்டையை பாக்குறா. பயத்துல அந்த ஓட்டையை அடிச்சு விட்டுறா. ஆனா நீ நைட் அந்த வேலைக்காரன் அந்த அரண்மனையில இருந்து ஓடி போறான். நாகபஞ்சமி வரப்போகுதுன்னு மானசி அம்மனுக்காக நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஒரு பொட்டலத்தை வாங்கிட்டு வரா. தென் நெக்ஸ்ட் டே இந்த வீட்ல இருக்க எல்லாருமே அந்த மானசி அம்மனை தூக்கிட்டு வந்து ஆத்தங்கரையாண்ட வைக்கலான்னு வராங்க. அப்ப அந்த குடிகாரனா இருந்தவன் நல்லா குளிச்சு அந்த அம்மனை வணங்கிட்டு போறான். அண்ட் இவங்க பாலாபிஷேகம் பண்ணி அந்த சிலையை திரும்பவும் அரண்மனையே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப இந்த வீட்டை விற்கிறதுக்காக ஒருத்தர் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. அவர் வந்து இந்த அறையை பாக்குறாரு. பார்த்ததுமே ஒருத்தருக்கு போன் பண்ணி இந்த அறையை எப்படியாச்சும் திறக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா பெரிய பாம்பு ஒன்று நிக்குது. அதை பார்த்ததுமே ட்ரங்க் போட்டு எடுத்து அது மேலேயே போட்டுறாரு. அண்ட் அடுத்த நாள் அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. பார்த்தா அந்த அம்மனோட கலர் பச்சை நிறத்துல மாறி இருக்கு. அதை பார்த்தா பூசாரி யாரோ ஏதோ தப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. சோ இனிமேல் இங்க இருந்து யாருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல ஒரு பொருள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் ஆகியும் வரவேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. பார்த்தா அவர் பாம்பு குத்தி இறந்து போயிருக்காரு.